ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் 3 லெட்ஜர்ஸ். ஒரு லெட்ஜர் நம்ம பார்த்துட்டோம், ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சம்மு தான், சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. சம் நம்பர் 23 டிஎஸ் கிரீவலில் சம் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. ஏபிசி பார்ட்னர்ஸ் ஷேரிங் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஏபிசி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அண்ட் அசட் சைடு கேஷ் அட் பேங்க், sundry debtors, provision for bad and doubtful debts, stock, fixed assets. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன் தி அபோவ் டேட் அவங்க எப்படி இந்த அசட்ஸை ரியலைஸ் பண்ணுறாங்க, லயபிலிட்டிஸை பே பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு அசட்ஸை 6,75,000க்கு விற்றுருக்காங்க. ஸ்டாக் 3,39,000, டெட்டாஸ் 1,35,000. Creditors were paid 1,85,000 in full settlement of their claim. Expenses on realization 19,000. So நம்ம realization account prepare பண்ணணும். And then side by side partners ஓட capital account prepare பண்ணணும். Bank and cash account. இப்போ இதில் வந்து நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதில் வர்ற பேலன்ஸ் ஷீட்டை, அதில் வர்ற பேலன்ஸை நம்ம கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டில் பெய்டு அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ 2 அக்கௌண்ட்டுமே டேலி ஆகணும். அதாவது நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பேலன்ஸை, பேலன்ஸ் கேரி டவுன் வரும் இல்லையா, எல்லா லெட்ஜரையும் நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னா, அதே மாதிரி பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வர்ற அமௌண்ட்டை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டோன்னா, கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டோட டோட்டல் 2 சைடோட டோட்டல் வந்து எப்படி ஆகணும்னா ஈக்குவல் ஆகிரும். அப்படின்னா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் கேஷ் அக்கௌண்ட்டையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியும். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்தது லயபிலிட்டிஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அசட்ஸை எப்படி ரியலைஸ் பண்ணோம் அப்படின்றத கிரெடிட் சைடு எழுதுகிறோம். லயபிலிட்டிஸை எப்படி பே பண்ணோம் அப்படின்றத டெபிட் சைடு எழுதுகிறோம். அப்போ இந்த அசட்ஸை ரியலைஸ் பண்ணப்போ நம்ம கேஷ் ஆர் பேங்க்குக்கு விற்றுருந்தோன்னா பை கேஷ்ன்னு போட்டிருப்போமா? அப்போ அங்கே பை கேஷ்ன்னு போட்டிருந்தா அங்கே கேஷ் அக்கௌண்ட்டில் அந்த ரியலைசேஷன் அப்பியர் ஆகும். போஸ்டிங் தான். நம்ம எப்படி போஸ்டிங்கில் டெபிட் கிரெடிட் ரெண்டையுமே போஸ்டிங் போடுவோமோ, அதே மாதிரி ரியலைசேஷனில் கேஷுன்னு போட்டிருக்கோம், கேஷ் அக்கௌண்ட்டில் ரியலைசேஷன்னு போடணும். ஆப்போசிட் சைடு வரும். ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடுனா கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, ரியலைசேஷனில் டெபிட் சைடுனா கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. அதாவது ரியலைசேஷனில் கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு டெபிட் சைடு கிரெடிட் சைடு என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோமோ அது எல்லாமே கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆப்போசிட் சைடில் அப்பியர் ஆகும். அதே மாதிரி பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஆர் கிரெடிட் சைடு டேலி அதாவது எழுதியிருப்போம். அதாவது அது எப்படி அப்படின்னா, பார்ட்னர்ஸோடைய பேலன்ஸை, கேபிட்டல் பேலன்ஸை ஃபஸ்ட்டு ப்ராட் டவுன் பண்ணியிருப்போம். ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்மில் பார்ட்னர்ஸ்க்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கும், ஒரு சில சம்மில் பார்ட்னர்ஸ்க்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுங்க. டெபிட் பேலன்ஸ் இருந்தால் பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுங்க. அடுத்தது நம்ம பார்ட்னர்ஸ்க்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு, அதாவது ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ், ஒர்க்மென் காம்பன்சேஷன் ரிசர்வ், இது எல்லாமே நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
அதாவது ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் எல்லாமே பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இது எல்லாமே பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. இதை தவிர இது நம்ம சம்மில் கொடுத்துருக்கிறதுல இந்த ஐட்டம்ஸை நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை தவிர தென் ரியலைசேஷனில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகிருக்கோ அந்த எல்லா ஐட்டம்ஸுமே பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போஸ்டிங்கில் வரும். அதாவது ரியலைசேஷனில் டெபிட் சைடு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுனா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. ரியலைசேஷனில் கிரெடிட் சைடு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அண்ட் தென் லாஸ் ஆர் கெயின் ஆன் ரியலைசேஷன். லாஸ்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, கெயின்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ சம் நம்பர் 23ல் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நமக்கு அசட் சைடு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், லயபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சன்ட்ரி அசட்ஸ் 1,95,000, ஸ்டாக் 3 lakh, ஃபிக்ஸ்டு அசட்ஸ் 7,10,000, டோட்டல் அசட்ஸ் 12,05,000. சன்ட்ரி லயபிலிட்டிஸ் creditors 2 lakh, provision for doubtful debts 5,000. அண்ட் இதை எப்படி நம்ம செட்டில் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடு 2 bank creditors, எக்ஸ்பென்சஸ் பெய்டு 19,000. அடுத்தது அசட்ஸை ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்டு அசட்ஸ் 6,75,000, ஸ்டாக் 3,39,000, டெட்டாஸ் 1,35,000. இங்கே லாஸ் கிடச்சிருக்கு, நமக்கு லாஸ் ஆன் ரியலைசேஷன் 55,000 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் 14,09,000லேருந்து டெபிட் சைடு டோட்டல் 14,09,000லேருந்து கிரெடிட் சைடு டோட்டல் 13,54,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 55,000 கிடைக்கும். அந்த 55,000 நம்ம அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1 டிவைட் பண்ணோன்னா 2:2:1 டிவைட் பண்ணோன்னா 22,000, 11,000. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதியாச்சு. அடுத்தது லாஸ் ஆன் ரியலைசேஷன் எழுதியிருக்கோம். இது சிம்பிள் சம், அதனால் அவ்வளோதான், போஸ்டிங் போட்டாச்சு, பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வர்ற பேலன்ஸை நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா 2 பேலன்ஸ் கேரி டவுன் எழுதக்கூடாது, 2 bank பெய்ட் ஆஃப். பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அதை நம்ம பே பண்ணணும். ஸோ A 7,28,000, B 2,78,000, C 2,39,000. அவ்வளோதான், டோட்டல் பண்ணிடணும். இதில் பேலன்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் அப்படியே பேங்க் அக்கௌண்ட் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேஷ் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 3 lakh இருக்குது. அண்ட் தென் அசட்ஸில் நம்ம பேங்க்குன்னு எழுதியிருப்போம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் எல்லாம் டெபிட் சைடு எழுதணும், டெபிட் சைடு ஐட்டம்ஸ் எல்லாம் கிரெடிட் சைடு எழுதணும். அதாவது அசட்ஸை ரியலைஸ் பண்ணியிருந்தோன்னா அதில் நமக்கு பணம் இன்கம் கிடைக்குது அப்படின்னா அது டெபிட் சைடு. 11,49,000 டோட்டல் அசட்ஸ் ரியலைஸ்டு. ஃபிக்ஸ்டு அசட்ஸ் 6,75,000, ஸ்டாக் 3,39,000, டெட்டாஸ் 1,35,000. டோட்டல் அசட்ஸ் ரியலைஸ்ட் 11,49,000. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கோம், கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணியிருக்கோம், அது ரெண்டையும் எழுதிடணும். ஸோ இப்போ நம்ம
பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்துச்சு இல்லையா, 7,28,00,000, 2,78,00,000, 3,39,00,000. அப்படியே அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டோட்டல் பண்ணோன்னா 2 sides total are equal. That is 14,49,000 is the total of bank account. This is the answer. ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் போடலாம். தேங்க்யூ.